அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். லண்டனில் இருந்து சிங்கப்பூர் வந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம் நடுவானில் குலுங்கியதால் பயணி ஒருவர் மரணமடைந்திருக்கிறார். விமானம் விபத்துக்குள்ளானதை தவிர்க்க பாங்காக்கில் அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கிறது. நடுவானில் குலுங்கியதால் ஏற்பட்ட விபத்தில் பயணி ஒருவர் மரணமடைந்திருக்கிறார். மேலும் சிலரும் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது மூத்த செய்தியாளர் கணபதி நம்மோடு இணைந்திருக்கிறார். கணபதி, எதனால இந்த விபத்து ஏற்பட்டது? மேலும் காயமடைந்தவர்களுடைய நிலைமை தற்பொழுது எப்படி இருக்கிறது? எப்படி அந்த ஒரு பயணி மரணம் அடைந்தார்? லண்டனில் இருந்து சிங்கப்பூர் சென்று கொண்டிருந்த போயிங் 777 விமானம் நடுவானில் கடுமையான மேக கூட்டங்கள் காரணமாக டர்புலன்ஸ் என்று சொல்லப்படும் குலுக்கத்திலே சிக்கியிருக்கிறது. இப்படி மேக கூட்டங்களுக்கு இடையே ஏர் பாக்கெட்ஸ் எனவும் டர்புலன்ஸ் எனவும் விமானிகள் பயன்படுத்தும் வார்த்தைகளாக இருக்கின்றன. அது போன்ற சிக்கல்களிலே விமானம் சிக்கிக் கொள்ளும் போது விமானம் பலத்த குலுக்கலுக்கு உள்ளாகுகிறது. மேலும் கீழுமாக தூக்கி போடப்படுகிறது. இது போன்ற சமயத்திலே தங்களுடைய சீட் பெல்ட்டை அணிந்து கொண்டிருந்தால் பயணிகள் அந்த அளவுக்கு தூக்கி எறியப்பட மாட்டார்கள். சீட் பெல்ட் அணியாத பயணிகள் தூக்கி எறியப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த அளவுக்கு வேகமாக விமானம் குலுங்கும். அப்படிப்பட்ட ஒரு விபத்து தான் தற்போது நடந்திருக்கிறது. நடுவானிலே ஏர் பாக்கெட்டில் சிக்கி இத்தகைய டர்புலன்ஸால் பாதிக்கப்பட்ட இந்த விமானம் அவசரமாக சிங்கப்பூர் வரை செல்லாமல் வழியிலேயே பாங்காக்கில் தரையிறக்கப்பட்டிருக்கிறது. அந்த விமானத்திலே இருந்த பயணிகளிலே ஒருவர் இப்படி விமானம் மேலும் கீழுமாக குலுக்கி தூக்கி எறியப்பட்ட போது காயமடைந்து உயிரிழந்திருக்கிறார் என்ற துக்ககரமான செய்தி வந்திருக்கிறது. மேலும் பல பயணிகள் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பாங்காக் நகரத்திலே, அதாவது தாய்லாந்தின் தலைநகரான பாங்காக்கிலே சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அதே சமயத்தில் இந்த விமானத்தில் 211 பயணிகள் மற்றும் 18 ஊழியர்கள் இருந்தார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டவசமாக இந்த 211 பயணிகளிலே ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்றாலும் மற்ற 210 உயிர்கள் காக்கப்பட்டிருக்கின்றன. அதே போலவே சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த 18 ஊழியர்கள் இந்த விமானத்தில் இருந்திருக்கிறார்கள். அவர்களும் தற்போது பாதிப்புகளுக்கு உள்ளாகி சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தவிர பல உயிர்கள் காக்கப்பட்டிருக்கின்றன. இது பெரிய விபத்தாக மாறியிருந்திருக்கலாம். அந்த விமானம் உடைந்து நொறுங்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டிருக்கலாம். ஏனென்றால் மேகக்கூட்டங்களிலே பல சமயத்தில் மின்னல், அதனால் மின்சாரம் ஆகியவற்றின் பல்வேறு விதமான தாக்கங்கள் ஏற்படுகின்றன. இந்த அதிர்ஷ்டவசமாக இந்த விமானம் இந்த பாதிப்புடன் தப்பியிருக்கிறது. இல்லை என்றால் இதைவிட அதிக பாதிப்பு கூட ஏற்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது. ஆனால் மிகவும் துக்ககரமான செய்தி என்னவென்றால் ஒரு பயணி உயிரிழந்திருக்கிறார். மேலும் பலர் காயமடைந்திருக்கிறார்கள். விமானம் சிங்கப்பூர் வரை செல்ல முடியாமல் வழியிலேயே பாங்காக்கில் தரையிறக்கப்பட்டிருக்கிறது. அங்கே காயமடைந்தோருக்கு சிகிச்சை அளிக்கும் பணி நடைபெறுகிறது. பின்னர் அந்த விமானத்தை பாங்காக் விமான நிலையத்தில் நிறுத்தி வைத்து விபத்துக்கான காரணம் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதையெல்லாம் அதிகாரிகள் சோதனை செய்வார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டிருந்தாலும் ஒரு பயணி உயிரிழந்திருக்கிறார். சோகமான விஷயமே. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி.